அனைவருக்கும் வணக்கம். ஓம் சரவணபவ. அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று என் அப்பன் முருகப்பெருமானிடம் நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு பதிவுல பார்த்தீங்கன்னா, தாங்க முடியாத கஷ்டத்துல இருக்கிறீங்களா? என்னடா இது நம்ம தலையெழுத்து இப்படி இருக்கே! என்னதான் போன ஜென்மத்தில பாவம் பண்ணமோ! நமக்கு மட்டும் கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கே! கடவுள எவ்வளோ கும்பிட்டாலும் நமக்கு நல்லது செய்ய மாட்டேங்கிறாரே! கஷ்டத்த மட்டும் தான் குடுக்குறாரே! அப்படின்னு நெனச்சு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்காக தாங்க. யார் வாழ்க்கையும் கெடுக்கக்கூடாது. யார் மனசையும் ஃபஸ்ட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது. யார் வாழ்க்கையிலயும் நம்மளால ஒரு பிரச்சனை வரக்கூடாதுங்க. முடிஞ்சா உதவி செய்யுங்க. இல்லைன்னா அமைதியா இருந்துக்கங்க. எப்போவுமே அந்த எண்ணங்கள மனசுல வச்சுக்கிட்டு, முடிஞ்சவங்களுக்கு நல்லது செய்யுங்க. இல்லைன்னா ஒதுங்கி விட்டுருங்க. நம்ம எண்ணத்திற்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் இருக்கும். நிறைய பேருக்கு எண்ணங்கள் சரியாக இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அருணகிரிநாதர் கொடுத்த இந்த பாடல் வரிகள், இந்த பாடலை பார்த்தீங்கன்னா கந்தர் புராணத்தில் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கிறாரு. அதில் ஒன்று தான், பல விஷயங்களுக்கு ஒரு தீர்வு தான் இந்த ஒரு பாடல். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நோயாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், நம்ம அந்த சொத்துக்கள் பணமாக இருக்கலாம். எல்லாம் சரியாக இந்த ஒரு மந்திரம் தெரிஞ்சா போதுங்க. முருகனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். நம் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்துக்கு இருக்குது. அப்படி இந்த மந்திரத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. நம் தலையெழுத்துன்னு எழுதின பிரம்மாவால் தான் சரி பண்ண முடியும், அவர்னாலேயே சரி பண்ண முடியாது, எழுதுனது தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த மந்திரம் நம் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சிறந்த மந்திரம். இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னா இந்த வீடியோவில் பார்ப்போம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மயிலொன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும், அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. இந்த பாடல் வரிகளை ஒரு நாளைக்கு ஒரு முறை சொல்லுங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். முருகர் நிச்சயமாக நமக்கு நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றுவார். எல்லாம் நம்பிக்கையோடு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.